அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انصر أخاك ظالما أو مظلوما. قالوا ننصره مظلوما وكيف ننصره ظالما. قال رسول الله صلى الله عليه وسلم أن ترده عن الظلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற துவாவோடு, வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தையும் கைகால் சுகத்தையும் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதுயரங்கள் செலவினங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் காபாவையும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்திட நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஒரு முஸ்லிமின் அடையாளம் என்ன என்று ஒரு கேள்வியை பொது சமூகத்திலே வைத்தால் பலரால் சொல்ல முடியும். முஸ்லிம்கள் தொழுவார்கள், முஸ்லிம்கள் ரம்ஜானிலே நோன்பு இருப்பார்கள், முஸ்லிம்கள் ஹஜ் யாத்திரை புனித யாத்திரை செல்வார்கள், மக்காவுக்கு போவார்கள், முஸ்லீம்கள் தொப்பி போட்டிருப்பார்கள், முஸ்லீம்கள் ஹலால் சாப்பிடுவார்கள், ஹராம் அறுத்து சாப்பிடக்கூடிய விஷயத்திலே அதை ரொம்பவும் பேணுவார்கள். இப்படி சில பட்டியலை சொல்ல முடியும். இதுவோடு ஒரு முஸ்லீமின் அடையாளம் முடிந்து விட்டதா என்றால் இல்லை. இறை விஷயத்திலே இபாதத் என்ற கண்ணோட்டத்தோடு, ஒரு சுருங்கிய பார்வையோடு, ஒரு குறுகிய வட்டத்தோடு முஸ்லிமின் தன்மையும் அவருடைய அடையாளமும் நின்று போவதில்லை. அதையும் தாண்டி பரந்துபட்ட சிந்தனையும் ஒரு தெளிவான பார்வையும் எல்லா மக்களுக்குமான ஒரு எண்ணமும் ஒருவருடைய உள்ளத்திலே ஓடுமையானால் நிச்சயமாக அவர் பரிபூர்ணத்துவம் பெற்ற முஸ்லீமாக இருப்பார். அநியாயம் நடக்கிறது, அக்கிரமங்கள் நடக்கிறது, அதிகாரம் என்ற பெயரில் வரம்பு மீறி கட்டுக்கடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் கொடுக்கிறார்கள். மூச்சு விடுவதற்கு கூட நம்மை அனுமதிப்பதில்லை. இந்த மாதிரியான நிலைகளில் உள்ளபடியே ஒரு முஸ்லீம் அந்த அநியாயத்திற்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் சர்வாதிகாரத்துக்கும் எதிராக குரல் கொடுப்பார், போராடுவார், களத்தில் நிற்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்லப்போனால் நிற்க வேண்டும். அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்துவிட்டு கண்ணை மூடிவிட்டு போவதல்ல ஈமானின் அழகு என்பது. ஈமானின் அழகு என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான முஜாஹித், உண்மையான அறப்போர் என்ன தெரியுமா? நீங்கள் களத்திலே போய் எதிரிகளை நேருக்கு நேராக ஆயுதங்களை ஏந்தி எதிர்ப்பது ஒரு புறம் இருந்தால், ஆனால் இதையெல்லாம் தாண்டியது ஒரு அநியாயக்கார அக்கிரம அரசுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பது, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் களத்திற்கு வருவது, இது நபிமார்களின் பண்பு. நபிமார்கள் உலகத்திலே செய்தது, நல்லோர்கள் உலகத்திலே செய்தது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது.
இப்போ அநியாயங்களையும் அதிகார துஷ்பிரயோகங்களையும் அதிகாரம் என்கின்ற பெயரில் நடைபெறக்கூடிய வரம்பு மீறலையும் நிச்சயமாக ஒரு முஸ்லீம் குரல் கொடுத்து தன்னால் ஆன உடல் உழைப்பை கொடுத்து அதை பலமாக எதிர்க்க வேண்டும். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்திலே கஷ்டம், சிரமம், நெருக்கடி, பேரிடர், பெரும் துயரம் என்று சொன்னால் அந்த துயரத்தில் அவன் செத்து போகட்டும். இத்தனை நாள் எவ்வளவு துன்புறுத்தினான், எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தான். அதிகாரம் இருக்கிறது என்பது தானே ஒரு காரணம். தன்னிடத்தில் எல்லா விதமான பலம் இருக்கிறது என்பதனால்தானே இப்படி போட்டு இந்த மக்களை படாத பாடு படுத்தினான். செத்து போகட்டும், நல்லா அனுபவிக்கட்டும் என்று பொது புத்தியில் இருப்பதை போன்று உண்டான சிந்தனை முஸ்லிமின் சிந்தனையாக இருக்காது. சிரமம், கஷ்டம், நெருக்கடி என்பது அது பொதுவானது, எல்லாருக்கும் வரும். அதை சந்திக்கக்கூடியவர் உனக்கு விருப்பப்பட்டவராக இருந்தாலும் சரி, உனக்கு பிடிக்காதவராக இருந்தாலும் சரி, ஏன் சொல்லப்போனால் உனக்கு எதிரியாக இருந்தாலுமே சரி, அதை நீக்குவதற்கு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பதுதான் உன் உள்ளத்தில் ஈமான் பிரகாசமாக இருக்கிறது என்பதின் அடையாளம் என்பதை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்தவர் உத்தம நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை முழுசாக சொல்ல மாட்டேன், கொஞ்சத்தை மட்டும் சொல்கிறேன். சுமாமத் பின் உசால் ஒரு குறுநில மன்னர். அவர் மக்காவில் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய யமாமா என்ற பகுதியின் குறுநில மன்னர். நிறைய கொடுத்துருக்காரு டார்ச்சர் முஸ்லீம்களுக்கு. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அந்த வரலாறு நமக்கு ஏகதேசம் எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட பின்னாடி ரசூலுல்லாஹ் இடத்து அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? நான் உம்ராவுக்கு போகணும்னு நினச்சிட்டு போன சமயத்தில் தான் உங்கள் தோழர்கள்லாம் என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் நான் உம்ராவுக்கு போக ஆசைப்பட்றேன், போகலாமான்னு கேட்டார். போகலான்னு சொன்னாங்க. தாராளமாக போங்க, ஆனால் முன்னாடி செஞ்ச மாதிரிலாம் உம்ரா செய்யக்கூடாது. இப்போ சில ரூல்ஸ் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி தான் உங்களுடைய உம்ராவின் கிரிகைகள் இருக்க வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் உம்ராவை எப்படி செய்தார்கள் என்றால், நாம் இன்னைக்கு உடுத்தி இருக்கக்கூடிய இஹ்ராம் என்ற ஆடையெல்லாம் அன்று அவர்களுக்கு கிடையாது. உரியானாக, அதாவது நிர்வாணமாக உம்ரா செய்வார்கள், பைத்துல்லாவை சுற்றுவார்கள். கேட்டால் அவர்கள் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு காரணத்தை சொல்வார்கள். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் எல்லா தப்பையும் தந்தாக்களையும் செய்கிறோம், மொத்த சேட்டையும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு தான் பண்ணுறோம், அதே ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி அல்லாஹ்வுடைய ஆலயத்தை சுற்றுறது அப்படின்னு அறிவுக்கு பொருந்தாத ஒரு காரணத்தை சொன்னாங்க இல்லையா? ஆனால் இஸ்லாம் எப்போ ரசூலுல்லாஹ்வின் மூலமாக நமக்கு வழிகாட்டுதல் கிடைத்ததோ அதற்கு பிறகு எல்லாவற்றுக்கும் ஒரு வழிமுறை, ஒரு நெறிமுறை கற்றுத்தரப்பட்டது. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜினுடைய அமல் எப்படி இருக்கணும், உம்ராவினுடைய அமல் எப்படி இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் உம்ரா செய்யணும், இஹ்ராம் கட்டிட்டு போகணும், தல்பியா சொல்லணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவர் போனார். போய் உம்ராவை கட்டி இஹ்ராம் கட்டி தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுதே மக்காவினுடைய சில எதிரிகள் அவங்க பார்த்தாங்க, சுற்றி வர்றது யார், இந்த யமாமான குறுநில மல்லர் மாதிரி தெரியுத. பக்கத்தில் போய் கேட்டாங்க, என்ன நீனும் மதம் மாறிட்டியாக்கும், அந்த முகமது ஓமூலையும் செலவு செஞ்சிட்டாரா, அவர் வழியில் நீனும் போயிட்டியா என்று கொஞ்சம் கடினமான வார்த்தை, தடித்த வார்த்தைகளை சொல்ல, இவர் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கார், துடிப்போடு இருக்கார். அவரால் ஏற்றுக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. முகமது ரசூலுல்லாவை மட்டும் இல்லாமல் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தையும் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் அவர்களின் வார்த்தை அப்படியே ஒரு விதத்திலே என்னமோ செய்து விட்டது. அவர் சொன்னார், நான் மதம்லாம் மாறல, அஸ்லம் து, நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன், சத்திய வழி எது என்பதை எனக்கு இறைவன் தெளிவுபடுத்தினான், அதை ஏற்றுவிட்டேன், நான் அதை ஏற்று இப்பொழுது நான் மனநிறைவோடு வாழுவதற்கு தயாராகிவிட்டேன் என்று சொன்னார். ஆனால் அதை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல, அவங்க அதை காதில் வாங்கவே இல்லை, ரொம்ப பேசினாங்க. உச்சகட்டத்துக்கு போன பின்னாடி இஹ்ராமில் இருக்கிறோம், ஏன் நம்ம தேவையில்லாமல் பேசணும்னு நினச்சவர் என்ன சொன்னார், உங்களுடைய வெறுப்பு, உங்களின் வன்மம், உங்களுடைய குரோதம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உங்கள் பேச்சே எனக்கு காண்பித்து கொடுத்து விட்டது. முஸ்லீம்களின் மீதும் இஸ்லாத்தின் மீதும் இதை ஏற்றுக்கொண்டு வாழ்வியலாக வாழுகிற மக்களின் மீதும் உங்களுடைய கோபமும் உங்களுடைய கடுமையான வெறுப்பும் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் பழைய சுமாமா கிடையாது. நானும் இன்னைக்கு இஸ்லாத்தில் ஒரு ஆள், முஸ்லீம்களில் ஒருத்தர். எந்த இஸ்லாத்திற்கும் எந்த முஸ்லீம்களுக்கும் நீங்கள் பகையோடு வன்மத்தோடு குரோதத்தோடு நடந்து பல நெருக்கடிகளை கொடுக்குறீர்களோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமே எந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் வெறுப்போடு இருந்தேனோ அந்த இறை தூதர் சொல்லும் வரை
உங்கள் ஊருக்கு ஒரு குண்டுமணி தானியத்தை கூட கொடுக்க மாட்டேன். என் ஊர்லேருந்து தான் உங்களுக்கு வரணும். நீங்கள் சாப்பிடணுன்னா என் ஊர்லேருந்து வந்தாகணும். என்னுடைய ஊரை கிராஸ் பண்ணணும். என்னுடைய ஊர்லேருந்து நிறைய தானியங்கள் உங்கள் ஊருக்கு வருது. எப்போ நீங்கள் இஸ்லாத்தின் மீதும் இப்படி முஸ்லீம்கள் மீதும் காட்டத்தோடு வன்மத்தோடு குரோதத்தோடு நடந்துக்கிறீங்களோ, இனிமேல் என் ஊர்லேருந்து ஒரு குண்டுமணி கூட வராது தானியம். முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது வெறும் பேச்சாக இல்லை, உண்மையிலேயே செஞ்சார். அடுத்த நாட்களிலேயே தடுத்து விட்டார். உணவு போகக்கூடாது, தானியங்கள் மக்காவுக்குள்ளே போகக்கூடாது, நுழையக்கூடாது என்று தடை விதித்தார். உடனே அந்த தடை அமுலுக்கு வந்தது. இப்போ இவங்கெல்லாம் கையை பிசைஞ்சாங்க, மக்காவினுடைய எதிரிகள் எல்லாம். ஆஹா, தேவையில்லாததில் போய் கை வச்சிட்டோமே, இந்த சுமாமா சொன்ன மாதிரி செஞ்சு விட்டாரே, இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லையே, தானியங்கள் இல்லையே, சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாட்கள் கழிக்க முடியும்? நம்முடைய குடும்பம் ஊரின் நிலைமை என்னாகும்? இங்கே தானியத்திற்கான எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் இல்லையே, வெளியே இருந்து இங்கே வந்தால்தான் உண்டு. முக்கியமான வழித்தலமாக அந்த யமாமா நாடு இருக்கிறது, அங்கே நாம் வம்பிழுத்து விட்டோமே என்று யோசித்தார்கள். கடைசியில் அவங்களுக்கு ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகத்தில் இருந்துச்சு. முகம்மது அவர்கள் அனுமதித்தால்தான் நான் தானியம் கொடுப்பேன் என்று சுமாமா சொன்ன வார்த்தை அங்கே கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் ஞாபகப்படுத்தினார். நம்ம ஏன் நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய முகம்மதுட்டே பேசினா என்ன? தரமாட்டேன்னு சொல்கிறார்ல, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். அவர் ஏதாவது உண்மையிலேயே அவர் இரக்கமானவர் தான். நிச்சயமாக இந்த தடையை அவர் நீக்கி தருவார் என்று நான் நம்புகிறேன். பேசினால் என்ன என்று அதிலே ஒருவன் சொன்னான். சரி என்று பேச்சுவார்த்தை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு இந்த செய்தி போனது. இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சுமாமா இப்படி ஒரு சட்டத்தை போட்டார், தடை சட்டத்தை ஏற்படுத்தினார், சாப்பாடு கொடுக்கக்கூடாது, தானியம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் சொன்னாதான் அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவார். எங்கள் ஊருக்கு சாப்பாடு வரணும்னா, எங்கள் குழந்தைகள்லாம் சாப்பிடணும்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வயதானவர்கள்லாம் உணவருந்த வேண்டும் என்றால் சுமாமா விதித்த இந்த தடை நீங்க வேண்டும். அதற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் சொன்னால் அவர் கேட்பார், நீங்கள் அனுமதித்தால் உடனே கேட்பார். முகமது ரசூலுல்லாஹ் சராசரி மனிதர் அல்ல. சராசரி மனிதனின் சிந்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? எங்களை எத்தனை நாள் பட்டினி போட்ட, நீ கொஞ்ச நாள் பட்டினி கடை என்று நினைக்க சொல்லும். முகமது ரசூலுல்லாஹ் 3 வருடம் பட்டினி போட்டார்கள், அவர்களையும் அவருடைய குடும்பத்தினர்களையும். ஷுஅபே அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே இந்த சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை பரப்புரை செய்யும் பொழுது உச்சகட்டமாக தாங்கிக் கொள்ள முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த மக்காவினுடைய குஃபார்கள் என்ன செய்தார்கள்? முகமது ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையே சேர்த்து அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு தள்ளி விட்டான். ஒரு சொட்டு தண்ணி போகக்கூடாது, ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பய உறவு வைக்கக்கூடாது, ஒரு பருக்க உணவு போகக்கூடாது என்று தடை விதித்தார்கள். சாப்பிடவில்லை, வெறும் இலைகளையும் தலைகளையும் காய்ந்து போன அந்த சருகுகளையும் சாப்பிட்டுத்தான் அந்த நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பமும் கழித்தது. எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதுகிறார்கள் என்றால், உள்ளபடியே நாயகத்தின் வரலாற்றில் சோகமான காலகட்டம் அது. குழந்தைகளின் அழுகை சத்தம் எந்த அளவுக்கு அது கேட்குமாம், மொத்தமும் சுத்தி மலைகள். இந்த குழந்தைகள் அழக்கூடிய அழுகை, பசியினால் அழக்கூடிய அழுகை அந்த மலைகளில் முட்டி மோதி மக்காவின் உள்ளே இருக்கக்கூடிய மக்களின் மனங்களை எல்லாம் அப்படியே பிசைந்தெடுக்கும். சில பேர் நடுநடையாக இருப்பாங்கல்ல, இரக்கத்தன்மையோடு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உள்ளமெல்லாம் வலிக்கும். இப்படி படுபாவி பயிலுக உணவு பஞ்சத்தை கொடுத்துட்டாங்களே, அந்த மக்களுக்கு சொட்டு தண்ணி கூட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே என்று அந்த மக்கள் மனமெல்லாம் வலிக்கும். ஆனால் என்ன செய்கிறது? பெரிய இடத்து முடிவு, நம்ம எப்படி பேசுறது என்று தயங்கி நின்னார்கள். 3 வருஷம், 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம். முகமது ரசூலுல்லாஹ் நினைக்கல, எங்களை 3 வருஷம் போட்டல, அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் நீங்கள் கடங்க அப்படின்னு நினைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டார்கள், சுமாமாவை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், சுமாமா, யாரையும் உணவால் அடிக்கக்கூடாது, பசியால் கொல்லக்கூடாது, பசியை கொண்டு நாம் துன்புறுத்தக்கூடாது, அது இறைவனுக்கு பிடித்தமானதல்ல. உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் உணவளிப்பதை இறைவன் தன் மீது கடமையாக்கி இருக்கிறான். ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸுகுஹா. உலகத்திலே இருக்கிற அத்துணை உயிரினங்களுக்கும் உணவு கொடுப்பதை அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கிறான். இப்போ அல்லாஹ் ராசிக், அவனே தயாராக இருக்கிறான். அவன் இல்லைன்னு சொல்கிறவனுக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அவனுக்கு மாறு செய்பவனுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான், அவனை கோபப்படுத்தக்கூடியவனுக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான். நாம் ஏன் தடுக்க வேண்டும்? அவங்க பேசிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் உணவு தர மாட்டேன்னு சொல்லலாமா? அவிழ்த்து விடுங்க. அவங்களுக்கு போக வேண்டிய தானியங்கள் போய் சேரட்டும், அவர்களுக்கு போக வேண்டிய உணவு போய் சேரட்டும். இனிமேல் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுக்காதீர்கள் என்று சுமாமாவிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இங்கே வரலாற்று செய்தி என்னவென்றால், அன்னைக்கே மக்காவில் இருந்த பெரும்பகுதி மக்களினுடைய மனசு முகமது ரசூலுல்லாவை நோக்கி திரும்பி விட்டது. இப்படி பண்ணாலும் நமக்கு அவர் நல்லது தானையா பண்ணுறாரு, நம்ம பட்டினி போட்டோம், அவங்க குடும்பத்துக்கு சொட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டோம், ஆனால் நமக்கு ஒன்றுன்னா அவர் தானே வந்து நிற்கிறாரு. நமக்கு சாப்பாடு இல்லைன்னு தடை போட்டும் பொழுது அவர் தானே அந்த தடையை விலக்கி கொடுத்தார் என்ற எண்ணத்தோடு சேர்ந்து அவர்களின் மீதும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மீதும் ஒரு தெளிந்த பார்வை கிடைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி வழிவகை செய்து கொடுத்தது என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, நமக்கு பிடிக்காதவராக இருந்தாலுமே கூட, சொல்லப்போனால் நமக்கு எதிராக பல திட்டங்களையும் சதிகளையும் செய்து நம்மை குழியில் தள்ளக்கூடியவராக இருந்தாலுமே கூட, அவர்களுக்கு ஒரு சிரமம் என்றால் நிச்சயமாக முஸ்லிமின் குணமும் செயலும் எப்படி இருக்கும் என்றால், அதை எவ்வாறு அங்கிருந்து களைவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்றுதான் யோசிப்பார் என்பதுதான் முஸ்லிமின் செயல் அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்சுர் அஹாக்க லாலிமன் நவ் மதுலூமா, உன் சகோதரர் அநியாயம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னாங்க. சஹாபாக்கள் யதார்த்தமாக வரக்கூடிய சந்தேகம் தான் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அருமை நபியே, அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார் ஒருத்தர், யார் மூலமாகவோ துன்புறுத்தப்படுறாரு, சொத்துலாம் பறிக்கப்பட்டிருக்குது, அடித்து உதச்சி ரத்த காயப்படுத்திருக்கிறாங்க, அவங்கள அவமானப்படுத்தியிருக்கிறாங்க, தன்மானத்தை சீண்டி பார்த்துருக்குறாங்க, ரொம்ப துன்பப்பட்டிருக்காரு, தெரியுது யாரோ ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஹெல்ப்பாக போய் நின்று அவனுக்கு உதவி செய்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம், அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது, அநியாயம் செஞ்சவனுக்கு போயிட்டு எப்படி உதவுறது? அவனே கல் நெஞ்சக்காரனாக இருந்ததுனால தான் அப்படி பண்ணுறான். அவன் கல் நெஞ்சமாக இருப்பதனால் தானே குழந்தைகள் என்றும் பாராமல் கூட இப்படி கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறான். அவனுக்கு போய் நாங்கள் எப்படி உதவுவது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது பெருமானார் அழகான ஒரு ஃபார்முலாவை சொல்லி கொடுத்தார்கள். அன் தருத்தஹு அனிதுல், நீங்கள் அவருக்கு உதவி செய்தால் உதவி செய்வது என்பது என்ன தெரியுமா பொருள்? அவரை இனிமேல் அந்த அநியாயம் செய்ய விடாமல், அக்கிரமம் செய்ய விடாமல் தடுப்பது நீங்கள் அவருக்கு செய்யக்கூடிய உதவி. நீங்க அவருக்கு ஹெல்ப்பா நிற்கும் பொழுது எப்படியாவது ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே வரத்தான் செய்யும். இந்த மக்களையா போட்டு இப்படி படுத்தணும், இவங்களுக்கு எதிராக நம்ம கையெழுத்து போட்டோம், இவங்களுக்கு எதிராக நம்ம கொடி தூக்கணும், இவங்களுக்கு எதிராக நம்ம துப்பாக்கி எடுத்தோம், இவங்களுக்கு எதிராக நாம் உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தினோம் என்ற சிந்தனையை பெரும்பகுதி மக்களின் உள்ளத்திற்கு போகாவிட்டாலும் அல்லாஹ் யாரோ சிலருடைய உள்ளத்திற்கே போட்டு இனிமேல் வரும் காலத்திலே அவர் உங்களுக்கு எதிராக அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக திசை திரும்பாமல் இருப்பதற்கு அது காரணமாக அமையும் என்று அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த செயல்தான் ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம். வாய்ப்பு கிடைத்தால் வச்சு செய்கிறேன் பார், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் என்ற பெயரிலே கிடைத்தால் உன்னை நைய புடைக்கிறேன் என்கின்ற சிந்தனையிலே முஸ்லிம் இருக்க மாட்டார். வாய்ப்பு கிடைத்தால் அவரின் மனதை வென்றெடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார். இதுதான் முஸ்லிமின் அடையாளம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபான்னு ஒரு பெரிய இமாம், நமக்கெல்லாம் தெரியும், ஹனஃபி மதுஹபினுடைய முக்கியமான மார்க்க சட்டமேதை. அவரையெல்லாம் வாசிக்க வேண்டும், சமுதாயம் ஏனோ தெரியவில்லை, அப்படியே புறங்கையால் தள்ளி வைத்திருக்கிறது. உலகத்தில் ஆகப்பெரிய ஸ்காலர் அவர். இன்றைக்கு வரை அவர் வாழ்ந்துவிட்டு பல நூற்றாண்டுகள் கடந்து போய்விட்டாலும் கூட மிகப்பெரிய கல்வியாளர், அதே நேரத்தில் மிகச்சிறந்த சிந்தனையாளர், இஸ்லாம் சொல்லக்கூடிய பண்பாடுகளை தன்னிடத்திலே கொண்டவர். அதனால் பல மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டினார், பல மக்களினுடைய மனங்களை வென்று காட்டினார். சட்டமேதை, ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து ஆய்வு செய்வதுதான் அவர்களுடைய வேலை. இரவில் பெரும்பகுதி ஹதீஸையும் குரானையும் திருப்பி வைத்து இதிலிருந்து இறைவனுடைய நுணுக்கங்கள் என்னென்ன சட்டங்கள் என்றெல்லாம் தொகுக்கக்கூடிய அந்த அறிவை தேடிக்கொள்ளக்கூடிய தீராத பசியும் காதலும் கொண்டவர். அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் சரியான குடிகாரர். குடி என்றால் மடா குடியர். குடித்து விட்டால் அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது, எதிரிலே யார் இருக்கிறார் என்பதும் தெரியாது. நீங்கள் பார்ப்பதையெல்லாம் பார்த்தா தெரியுது, இப்பவும் நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. உள்ளே போயிடுச்சுன்னா முன்னாடி யார் இருக்கிறா, என்ன பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோம் எதுவும் தெரிவதில்லை. மனித மூளையை மழுங்கச் செய்துவிடும். எனவே தான் இஸ்லாம் அதை தடை செய்து வைத்திருக்கிறது. மனித மூளை மழுங்கக்கூடாது. நீ என்ன பேசுகிறாய் என்கின்ற சிந்தனை உன்னிடத்திலிருந்து மாறி போய்விடக்கூடாது. நீ என்ன செய்கிறாய் என்கின்ற நினைப்பு உன்னிடத்திலிருந்து போய்விடக்கூடாது. நானா அப்படி பேசுனேன், நானா அங்கிட்டு நின்னேன்,
நானா அப்படி நடந்துக்கிட்டேன் என்பதை தெளிந்த பிறகு பேசுவான். பார்த்திருக்கிறீர்களா? குடி தெளிந்ததற்கு பிறகு மறுநாள் காலையில் எழுந்து பேசுவான், ஐயோ படாத பாடுபடுத்தது இந்த குடி என்று தன்னைத்தானே அவன் வஞ்சித்தும் கொள்வான். இஸ்லாம் எனவே அதை தடை செய்தது. பாருங்கள், மடா குடியர் பக்கத்து வீட்டுக்காரர் குடித்தால் சில பேர் அமைதியாக போய்விடுவார்கள், சிலர் ஆரவாரம் செய்வார்கள், கூச்சல் போடுவார்கள், இறைப்பார்கள். இந்த மனுஷன் ரெண்டாவது கேட்டகரி. பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து அம்புட்டு பேச்சு பேசுவான். பேசுறதோடு இல்லாமல் இமாம் அபூ ஹனீஃபாவை வம்புக்கு இழுப்பான். ஆமாம் பெரிய ஆளாக்கும் அவரு, தாடி வச்சுட்டா பெரிய ஆளா, பெரிய தலப்பாலாம் கட்டியிருக்கிறாரு, சட்டம் மேதை. ஆமாம், இவர் சொல்கிற சட்டம் எங்களுக்கு தெரியாதாக்கும். அப்படி இப்படி என்று அவருடைய குடும்பத்தையும் வம்சத்தையும் அவருடைய பண்புகளையும் இழுத்து 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 வம்புக்கு இழுத்து பேசுவதே இவருடைய பொழப்பு தினசரி. ஒரு நாள் சத்தமே கேட்கல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உட்கார்ந்து தொகுத்துட்டு இருக்காங்க, சத்தத்தை காணோம். டெய்லி குடிச்சிட்டு வந்து பேசுகிறவன் இன்னைக்கு சத்தம் இல்லையே. மறுநாள் காலையில் விடிஞ்சு ஃபஜர் தொழுது வீட்டை போய் தட்டினாங்க, எங்கே நேற்றுலாம் ஒன்றும் சத்தம் இல்லையே. அந்த அம்மா சொன்னாங்க, நல்லதாக போச்சு இமாம், குடிச்சு போட்டு வெளியே போய் இப்படி கத்திக்கிட்டு இருந்தான், போலீஸ் பிடிச்சி போய் தான் ஒரு விவகாரம் ஆகி போச்சு, போலீஸ் பிடிச்சி போய் உள்ளே வச்சிருக்கு, கிடக்கட்டும் சனியம் கொஞ்ச நாள், உள்ளே இருந்தாவது புத்தி வருதான்னு பார்ப்போம். யார் சொல்கிறா? கெட்டிக்கிட்ட மனைவி சொல்லுது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நேராக போயிட்டாங்க காதியோட வீட்டுக்கு, நீதிபதியினுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் கதவை தட்டினாங்க. யார்? இமாம் அபூ ஹனீஃபா வந்திருக்கிறேன். இமாம் ஓடி ஓடி வர்றார். இந்த நகரத்திற்கே மகத்தான சட்டமேதை நீங்கள் உங்கள் அறிவு பசி, நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவின் சுனையிலிருந்து நீர் பருகி கொண்டிருக்கக்கூடிய நபர்களில் நானும் ஒருவன். நீங்கள் கூப்பிட்டால் நான் வந்திருப்பேன். அங்கே நீங்கள் வீடு தேடி வரணும், எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களை பார்க்கணும், வாங்கன்னு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு கேட்டாங்க, என்ன செய்யணும்? இல்லை, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு உள்ளபடியே ஒரு நல்ல மனுஷன். சில பேர் நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, அவர் தாம் தூம்னு பேசுவார், மனசில் என்ன இருக்காதுங்க, அவருக்கு மனசில் எதுவும் இருக்காது, தடாமுடான்னு பேசுவார், பார்க்குறது கொஞ்சம் ஹார்டாக தெரியும், ஒரு முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மனசில் ஒன்று இருக்காது, குழந்தை மாதிரி. அவர் மனசளவில் அவர் சின்ன பிள்ளை மாதிரி, மனதை பாரத்தோடு வைத்திருக்க மாட்டார். முகம்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அவருடைய பேச்சு அவருடைய செயல் கொஞ்சம் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் மனசில் ஒன்று இருக்காதுங்கன்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க, அவள் மனதான் நல்லவர், உள்ளபடியே அவர் ஏதோ பேசியிருக்கிறார், அவருக்காகவே நான் பணிந்து பேச வந்தேன், நீங்கள் மன்னிக்க வேண்டும், அவரை விட வேண்டும், இதன் வழியாக அவருடைய வாழ்க்கை சிறப்பாக ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உடனே நீதிபதி கையெழுத்து போட்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்தார், வெளியே அனுப்பிட்டார். வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த குடிகாரர் தன் வாழ்க்கையவே அந்த நிமிடத்திலிருந்து மாற்றிக்கொண்டார். இத்தனை நாள் இவ்வளவு துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி வார்த்தைகளால் கொட்டி தீர்த்து சொல்லுவோம்ல, 2 அடி வேணா அடிச்சுக்கையா, வார்த்தையால் என்னை சாகடிக்காது, 2 அடிச்சுக்கோ, நான் தாங்கிக்குவேன், அந்த வலி போயிடும், ஆனால் நீ பேசுகிற வார்த்தை இருக்குல்ல, என் மனசை போட்டு அப்படி குடஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்கும், மௌத்து வரை என்னையால் மறக்க முடியாது என்று சொல்கிறோமா இல்லையா? அப்படி வார்த்தைகளால் துன்பப்படுத்தியிருக்கிறார் அந்த மனிதர். ஆனால் இந்த ஒரு சிலை செயல்பாடு அவருடைய டோட்டல் வாழ்க்கையை அப்படி உல்டாவாக மாற்றுது, நேர் எதிராக மாற்றுகிறது. சிறந்த சிந்தனையாளர்களின் கூட்டத்திலே சேர்ந்தால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹிவுடைய முக்கியமான மாணவர்களில் ஒருவராக அந்த மனிதர் மாறி போனார் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். தனக்கு எதிராக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு துன்பம் என்றால், சிரமம் என்றால் போய் நிற்பதுதான் முஸ்லீமின் அடையாளம் என்பதை நமக்கு சொல்லித் தந்தார்கள். உலகத்திற்கு இஸ்லாம் தான் சொல்லிக் கொடுத்தது. எனவே தான் இஸ்லாத்தை நோக்கித்தான் எதிரிகள் முஸ்லீம்களை பார்த்து பயப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தின் கோட்பாடுகள் அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. 1948க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் என்ற நாடே கிடையாது. உங்களுக்கு தெரியும், பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து தான் இஸ்ரேல் உருவானது, இதுதான் உண்மை. அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை ஒத்துழைப்பு, பல நாடுகள் அதற்கு ஒத்து ஊதியது, பிரிட்டன் உட்பட பல நாடுகள். 1948க்கு முன்னால் உலக வரைபடத்தில் இஸ்ரேல் நாடே கிடையாது. அந்த 48க்கு பின்னாடி அப்படி டோட்டல் வேர்ல்டு மேப் மாறுது. பலஸ்தீனத்துக்கு பக்கத்தில் அதை ஆக்கிரமித்து இஸ்ரேல் உருவாகுது. ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய முதல் பிஎம் யார் தெரியுமா? டேவிட் பென்குரியன். அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு நாட்டை உருவாக்கிட்டீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எது பெரிய அச்சுறுத்தலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எது அச்சுறுத்தலாக இருக்கும், தீவிரவாதமா அதுவா இதுவா என்று நிறைய கொஸ்டின் வச்சாங்க. அவர் சொன்னார், எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் ஒன்றே ஒன்று தான், முகம்மது மீண்டும் இந்த மண்ணை ஆண்டு விடுவாரோ என்ற பயம்தான். முகம்மதுன்னு யார்? நம்ம இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் இந்த மண்ணை ஆண்டு விடுவாரோ என்ற ஒரு அச்சம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது என்று டேவிட் பென்குரியன் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். அப்படி என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு காட்டி தந்த, விட்டு தந்த அந்த உயர்ந்த வழி,
இந்த மண்ணை மறுபடியும் ஆக்கிரமித்து விடுமோ, மறுபடியும் அது மீட்டெடுத்துக் கொள்ளுமோ என்ற அச்சம் மட்டும்தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னார். அன்பான சகோதரர்களே, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அவ்வளவு உயர்வானது. எனவே தான் 573 நாட்கள் இன்னைக்கு வரைய பலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய தாக்குதலினுடைய நாட்களின் எண்ணிக்கை 573 நாட்கள் ஆகிவிட்டது. சுமார் ஏறத்தாழ 1.25 வருடத்திற்கும் அதிகமாக தாக்குதலை, துன்பத்தை இஸ்ரேல் மூலமாக பலஸ்தீனர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சுமார் 75,000 உயிர்கள் பலியாக இருக்கிறது பலஸ்தீன மண்ணிலே. 75,000 உயிர்கள். குழந்தைகள் மட்டுமே 35,000க்கும் அதிகமான குழந்தைகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 1.5 லட்சம் முஸ்லிம்கள் காயத்தோடும் அடியோடும் வெட்டுப்பட்ட உடம்போடும் கையிழந்து காலிழந்து பலஸ்தீனத்தில் இப்பொழுது சிகிச்சையிலே இருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் தகர்த்து எரியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலும் கூட உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் இஸ்ரேலிலே அங்கே இருக்கக்கூடிய ஜெருசலத்திலே காட்டுத்தீ பரவி கொண்டிருக்கிறது. கடுமையாக எரியுது. நாங்கள் தான் உலகத்திலே வலிமையான இராணுவம்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலு அக்கம் பக்கத்து நாடுகள் யாராவது ஹெல்ப்புங்க வாங்கயா, எங்களை வந்து காப்பாற்றுங்க என்று கேட்கும் அளவிற்கு. அதே போன்று அந்த நாட்டிலே அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. அவசர நிலை, எமர்ஜென்சி அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாராவது வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இத்தாலி, கிரீஸ் போன்ற நாடுகள் எல்லாம் அங்கே இருந்து ஹெலிகாப்டரையும் அந்த விமானங்களையும் கொடுத்து அந்த தீயை அணைப்பதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிய, அந்த நாட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நிர்மூலமாக்கிய இஸ்ரேலிலே ஏற்பட்ட தீ 5,000 ஏக்கர் பரப்பளவிலே நாசப்படுத்தியிருக்கிறது. 9 நகரங்கள் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பெரிய பாதிப்பு தான். ஒரு சில நாட்களில், ஒரு சில மணி நேரங்களில் ஏற்பட்ட பாதிப்பு. இங்கே நான் பாதிப்பை பட்டியலிட வரவில்லை. பாலஸ்தீனத்திலே ஒரு அமைப்பு இருக்கிறது, முஸ்லிம்கள் அமைப்பு, பாலஸ்தீன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து உடனடியே கேட்கிறார்கள், உங்கள் தீயை அணைப்பதற்கு நாங்கள் வருகிறோம் என்று வார்த்தை சவடாலாக நிப்பாட்டி விடாமல் களத்திலே போய் இறங்கி அங்கே அந்த தீயை அணைப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாம். எனக்கு நீ துன்பத்தை கொடுத்துருக்கிற, என் ஊரில் மக்களை ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் நீ கொன்று குவிச்சிட்டு இருக்கிற, இந்த போர் 1 நாள் 2 நாள் இல்லை, நான் ஆண்டுக்கணக்காக நடக்கிறது என்றாலும் கூட பொதுமக்களுக்கு பொதுவாக ஒரு பாதிப்பு என்றால் நான் பழைய குரோதத்தையும் வன்மத்தையும் மனதிலே வைத்துக்கொண்டு செத்து ஒழியுங்கள், எவ்வளவு தூரம் எங்களை துன்பப்படுத்தினீர்கள் என்று நினைக்க மாட்டேன். காரணம், என் மார்க்கமும் எனக்கான வழிகாட்டியுமான முகமது நபி அப்படி எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த எண்ணத்தோடு உலகத்திலே இன்னைக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக பலஸ்தீன மக்கள் இறங்கி அங்கே களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். பெஹல்காம் தாக்குதல் உலகத்துக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி, காஷ்மீரிகள் என்றால் உண்மை இதுதான். காஷ்மீரிகள் என்றால் தீவிரவாதிகள் என்கின்ற பிம்பம் இன்னைக்கு வரை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா, உலகத்திலேயே அதிகப்படியான விதவைகள் என்றால் யாரை சொல்லுவோம்? கணவனை இழந்தவரை பார்த்து விதவை என்று சொல்லுவோம். ஆனால் ஹாஃப் விடோஸ், பாதி விதவைகள் இருக்கக்கூடிய நகரம் எது தெரியுமா? காஷ்மீர். உலகத்திலேயே குழந்தைகளை காண அடித்துவிட்டு தொலைத்துவிட்டு அதை தேடுவதற்கென்று ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அதற்காக வேண்டி உலக அரங்கிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பது காஷ்மீரிலே. காஷ்மீரிகள் என்றால் முரடானவர்கள், தீவிரவாதத்துக்கு ஆதரவானவர்கள். அவர்களால் தான் இந்த நாட்டிலே பிரச்சனை என்று தொடர்ச்சியாக வன்மத்தையும் அது ஊடகத்தின் வழியாகவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களின் வாயிலாகவும் பேசப்பட்டு கொண்டே வந்தது. ஆனால் இந்த பெஹல்காம் தாக்குதலில் அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றியதில் பெரும்பகுதி சொல்லப்போனால் 99% முஸ்லீம்கள் தான், லோக்கல் பீப்புள் தான், லோக்கலில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தான். பாருங்க, நேற்று நான் ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். கடற்படை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருவர் இதில் இறந்திருக்கிறார். கல்யாணமாகி ஒரு 4-5 நாள் ஆகுது போல தெரியுது. அவருடைய மனைவி சொல்லுது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் காஷ்மீர் மக்களுக்கும் எதிரான மனநிலைமையை இந்த பெஹல்காம் தாக்குதல் மூலமாக ஏற்படுத்த திட்டமிடுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் இழப்பை சந்திக்கக்கூடிய நபர்கள் நானும் ஒருத்தர். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் ஒரு முக்கியமான அதிகாரி மட்டுமல்ல, என் வீட்டுக்காரர். அவரை இழந்திருக்கக்கூடிய வழியில் நான் நிற்கிறேன். ஆனால் இதை விட எனக்கு பெரிய வழியாக எதிரிமா இருக்குது. இந்த தாக்குதலை வச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராகவும் காஷ்மீர் மக்களுக்கு எதிராகவும் ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. அது எனக்கு வேண்டாம். அமைதி தான் வேணும்.
எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய பண்பு வேணும் என்று அந்த பெண்மணி பேசிய வார்த்தையை நாம் இங்கே கவனப்படுத்துகிறோம். முதுகில் தூக்கி வச்சுட்டு ஓடினாரல்ல, கூட்டு போய் பள்ளிவாசலில் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கல்ல. தன்னுடைய தன் ஊருக்கு, தன்னுடைய நகரத்திற்கு சுற்றுலாவுக்கு வந்திருக்கக்கூடிய வெளியூர்காரர்கள், வெளி மாநிலத்துக்காரர்கள் துன்பப்படுகிறார்கள் என்பதற்காக வேண்டி கண்ணீர் விட்டு அழுதாரல்ல. அதுதான் முஸ்லிமின் இயல் குணம். தன்னை பற்றி, தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி, தன்னுடைய ஊரை பற்றி, தன்னுடைய பின்புலத்தை பற்றி நீங்கள் எப்படியும் பேசுங்கள், நாங்கள் முஸ்லிமாகத்தான் இருப்போம். நாங்கள் எங்கள் நபியும் எங்கள் மார்க்கமும் காட்டித்தரக்கூடிய வழியில்தான் உலகத்திற்கான சேவையை செய்வோம் என்பதை செய்து காண்பித்திருக்கிறார்கள் அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். அப்போ உலக முஸ்லிம்களின் உண்மையான முகம் எது என்பதை இன்றைக்கு ஜெருசலத்திலே, இஸ்ரேலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தீ விபத்திலே களம் இறங்கி போராடி கொண்டிருக்கிற, தீயை அணைத்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன முஸ்லிம்களின் வழியாகவும் உலகத்திற்கு இறைவன் காட்டுகிறான். மிகப்பெரிய தாக்குதலுக்கு இரையாய் 29 நபர்களை இழந்திருக்கக்கூடிய இந்த பெஹல்காம் தாக்குதலிலே அதற்கு பின்னால் அந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை காப்பாற்றி விட்டு அதிலே ஒரு ஆனந்தம் பெற்று அதற்காக வேண்டி தன் உயிரையும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களின் செயல்பாடுகளின் மூலமாக இறைவன் காட்டுகிறான். நான் மறுபடியும் துவக்கத்திற்கு வருகிறேன். பயானின் துவக்கத்தில் சொன்னேன், வெறும் இபாதத்து மட்டும் முஸ்லிமின் அடையாளம் அல்ல. தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் தான தர்மமும் இதோடு முடிந்து போனது என்னுடைய அடையாளம் என்று சுருங்கிவிடக்கூடாது. அதை தாண்டி எல்லோருக்கும் மாணவராக துன்பமும் சிரமமும் சூழுகிற பொழுது எனக்கென்ன, நான் பாட்டு போகிறேன் ஒதுங்குறேன் என்ற எண்ணம் இல்லாமல் களமிறங்கி இருக்கக்கூடியவர், தன்னால் ஆன முயற்சிகளை மேற்கொண்டு அதை துடைக்கக்கூடிய பணியிலே ஈடுபடக்கூடியவர், இவர்தான் சிறந்த முழுமை பெற்ற முஸ்லிம் என்பதை உலகத்திற்கு காண்பித்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். எனவேதான் முஸ்லீம்களை வெறுக்கவில்லை, இந்த முஸ்லீம்கள் பின்பற்றுகிற இந்த ஒப்பற்ற மார்க்கத்தினுடைய அந்த கோட்பாடும் அந்த சித்தாந்தமும் தான் இன்றைக்கு உலகத்தில் பல பேரை ஆச்சரியப்படுத்துது, ஆட்டி பார்க்குது. இவங்க மறுபடியும் வந்துடுவாங்களோ, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகிற நிலைக்கு இவர்கள் வந்து விடுவார்களோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. வல்ல அல்லாஹ் தொடர்ச்சியாக எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தாலும் நம்முடைய சுயத்தை இழக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம் மூலமாக எல்லோருக்கும் இறைவன் பாதுகாப்பையும் நல் உதவியையும் கொடுப்பானாக. நபிகள் சொன்னதை போன்று பயனுள்ள மனிதர் யார், பிற மக்களுக்கு யார் பயன் கொடுக்கிறாரோ, பாதுகாப்பை தருகிறாரோ, அபயத்தை தருகிறாரோ, அவரே சிறந்த மனிதர். அந்த சிறந்த மனிதர்களின் பட்டியலில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.